ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மேம். ஆனி பௌர்ணமியின் சிறப்பு என்ன? அன்றைய தினம் எந்த உணவுகள்லாம் சமைக்கலாம், எதை தவிர்க்கலாம்? அதாவது நிறைய பௌர்ணமி பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். சித்ரா பௌர்ணமி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறையா பௌர்ணமி பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த ஆனி மாதம் ஜூன் 29 திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமான நாளுங்க. வாட்டி குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. ஒரு சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் பௌர்ணமி வருது. சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ நமக்கு 7 சனி இருக்கிறவங்க, அஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஆனி மூலத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ரொம்ப அழகா ஒவ்வொரு பதிவும் ரொம்ப சூப்பரா மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க மேம். நிறைய பரிகார முறைகள், பூஜை முறைகளை நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப உபயோகமா இருக்கு மக்களுக்கு. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மேம். ஆனி பௌர்ணமியின் சிறப்பு என்ன? அன்றைய தினம் எந்த உணவுகள்லாம் சமைக்கலாம், எதை தவிர்க்கலாம்? நான் இந்த பதிவு சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது மற்ற யூடியூப் சேனல்ஸ், நிறையா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்க ஸ்ரீவித்யா மேலே எவ்வளோ ஒரு பொறாமை இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சமீப காலத்தில் நான் பார்த்தேன். ஒரு பாவம், ஒரு லேடியாக நீயும் கஷ்டப்பட்டு எவ்வளோ உன்ட்ட ஐடியாஸ் நிறையா இருக்குது, க்ரியேட்டிவாக நீ பண்ணுற. ஸோ அதாவது நான் ஜென்ஸே சொல்லி நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மா எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீவித்யா மேலே பொறாமையாக இருக்கலாம். எனக்கு சந்தோஷம்தான் ஸ்ரீவித்யா வளர்ந்ததை பார்த்து. பட் உழைப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எல்லாருமே வளருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் யூடியூப்பில் எவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் சஸ்டெயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த விதத்தில் நிஜமாவே ஸ்ரீவித்யாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப கஷ்டம்தான். என்ன உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்டு எப்படி, என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றது நிறைய நானும் ஃபேஸ் பண்ணுறேன். பின்னாடியும் பேக் டாக்ன்றது ரொம்ப நிறையா இருக்கு மேம். நிறைய, அதாவது நான் ஆரம்ப காலத்தில் இந்த ஆன்மீகம்லாம் ரொம்ப யூடியூப்பில் இல்லாத காலத்துலேருந்தே நான்லாம் பேசின்னு தான் இருக்கேன். இன்றைக்கி காசு கொடுத்து எந்த சேனலில் வேணாலும் பண்ணுறாங்க. நான் காசு கொடுக்குறேன், என்னை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சேனலில் நிறைய ஜோசியருங்க அவங்கள ப்ரமோஷனுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய லேடி அஸ்ட்ராலஜர்ஸ், ஐயோ நான் என்ன நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஏதோ நம்ம பொறாமைனால சொல்கிறோம் அப்படின்னு இல்லை. சப்ஜெக்டும் தெரியல, வீட்டில் அவங்க கணவர் ப்ரெஷரு இல்லை, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் பண்ணுறாங்க. சேனலில் நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, மேடம் எங்களுக்கு சேனல் நடத்த பைசா வேணும், அதனால் நாங்களும் காசு வாங்கிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சேனல்ஸும் அதை தான் பண்ணுறாங்க. என்ன கஷ்டமாக இருக்குன்னா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டான பதிவு போக மாட்டேங்குது. தப்பு தப்பாக எதை வேணாலும் சொல்கிறாங்க, இல்லை சாஸ்திரத்துலேயும் இல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறச்சே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆன்மீக பரிகாரத்தில் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கலப்படங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா நடத்திட்டு போகிறதுக்கு ஸ்ரீவித்யாவுக்கு நம்ம பாராட்டுக்களை சொல்லணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சொல்லுங்கள் மேம், இப்போது இந்த பௌர்ணமியை பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது நிறைய பௌர்ணமி பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். சித்ரா பௌர்ணமி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறையா பௌர்ணமி பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த ஆனி மாதம் ஜூன் 29 திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமான நாளுங்க. எல்லா வருடம் ஆனி பௌர்ணமி வரத்தான் செய்யுது. பட் இந்த வருஷம் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். கடகராசியில் அவர் இருக்கிறாரு. ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் சிம்மத்துக்கு போயிடுவார். அதனால் இந்த வருஷம் அவர் கடகத்தில் இருக்கிறது இந்த ஆனி மூலத்தில் ரொம்ப. அண்ட் ஆனி மாதம் சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷம், பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷம். ஏன்னா பெருமாள் கோயிலில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அண்ட் சிவன் கோயிலெலாம் இந்த ஆனி உத்திரம் ரொம்ப விசேஷம். ஸோ உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கிறச்சே சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணுறா. ஆனி திருமஞ்சனம், ஆனி திருமஞ்சனத்தை பார்த்தாலே அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த ஆனி மாதம் மூல நட்சத்திரம் ரொம்ப இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லணும். ஸோ சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நாள் புவியீர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாட்டி
குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. ஒரு சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் பௌர்ணமி வருது. சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ நமக்கு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த 29ஆம் தேதி ஒன்று 28 இருக்கும், இல்லை 29 இருக்கும், இல்லைன்னா 30ஆம் தேதி இருக்கும். இந்த மூல நட்சத்திரமே அப்படிங்கிறது ஒரு பாம்ஷெல் மாதிரி தான். திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானோடது, அதுவும் ரொம்ப ஒரு உஷ்ணமானது தான். ஸோ சூரியன் அந்த நட்சத்திரத்துலேயும் சந்திரன் இந்த நட்சத்திரத்துலேயும் சப்தமத்தில் நேரில் பார்க்குறச்சு புவியீர்ப்பு சக்தியில் பூமியில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வரும். இப்போ இந்த எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்த வார் பிரச்சனை போயின்னு ஈரானில் ஒரு சைடில் போயின்னு இப்போ வந்து புதுசாக போலண்டும் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, லெபனனில். இப்படி உலகத்தில் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நமக்கு கேள்விப்படும் போதோ இல்லை பார்க்கும் பொழுதோ நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஸோ இந்த பௌர்ணமி வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வத்தை வந்து வணங்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, ஆண் மூலம் அரசாளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆண் மூலம் கிடையாது. ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அவர் அரசாழ்வார் அப்படிங்கிறது தான். ஸோ ஆனி மூலம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ராஜ்யத்தை கையில் கொடுக்குற அளவுக்கு அந்த மூல நட்சத்திரம் ஆனி மாதத்தில் பலம் வாய்ந்தது. அதனால் ஆனி மூலத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அவன் அரசாழ்வான். இதுதான் வந்து அந்த வச்சனம். ஆண் மூலம் அரசாளுங்கிறது கிடையாது. இனிமேலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பெண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் வந்து அரசாளும், இது ரெண்டுமே தவறான ஒன்று. ஸோ பெண் குழந்தைங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலும் அது நிர்மூலம்னு சொல்கிறது இவங்க ஏதோ ஒரு பொயட்டிக்காக வரணுங்கிறதுக்காக சொன்னாங்களே தவிர அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண்மகன் அரசாழ்வான் அப்படின்னு சொல்லி நமக்கு ராஜா காலத்தெல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் பொருத்தமே கிடையாது. அதனால் நீங்கள் ஆண் மூலம் அரசாலும், அதனால் ஒரு ஆண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தா வசதி சொல்கிறதும், பெண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்க தாழ்த்தி சொல்கிறதும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம். பௌர்ணமி விரதம் இருக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அரிசி உணவு சாப்பிடாமல் கோதுமை சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு மேலே சந்திரனை பார்த்துட்டு அரிசி உணவு சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு குடும்பத்தில் மனசு சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அவளால் இந்த ஆணி மூலத்தில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்க, ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ எந்தெந்த பக்கத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ கொஞ்சோண்டு வெண்ணெய் வாங்கி அவர் திருவடியில் வச்சா கூட அந்த நாளில் அது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். 7 சனி இருக்கிறவங்க, அஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஆனி மூலத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலில் வெண்ணெய் வாங்கி கொடுக்கறது விசேஷம். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த பௌர்ணமியோட சிறப்பு என்ன, ஆணி மூலத்தோட சிறப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு வந்து எதையாவது தவிர்க்கணும், இந்த உணவுகள் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? இப்போ பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதில்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து அன்றைக்கி அம்பாள் உபாசனை பண்ணலாம். லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசதி. ஏன்னா புவியீர்ப்பு சக்தி என்றைக்கு அதிகமாக இருக்கும், நம்ம என்ன ஜபிக்கிறோமோ அதுக்கு பலன் உண்டு. அதனால் நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடுகளை அன்றைய நாளில் நீங்கள் பண்ணலாம். கிராம தேவதைகள் இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணலாம். யாரை வழிபட்டாலும் அன்றைய நாளில் நீங்கள் காவு கொடுத்து சாமி கும்பிட்றதோ இல்லை வந்து நீங்கள் கவுச்சை சாப்பிட்டு வீட்டில் கவுச்சை சமைக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. சூப்பர் மேம், ரொம்ப அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி.